அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. இந்த வார ராசி பலன் 22/3/2026 முதல் 28/3/2026 வரை சிம்ம ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது பார்ப்போம். இந்த வாரத்துக்குண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இந்த வாரம் சிம்ம ராசிக்கு அமோகமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் விரையாதிபதி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உடையது. சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருப்பது வித்யா அனுகூலம். இந்த காலத்துல பரீட்சை எழுதக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல பரீட்சையில பாஸ் ஆகக்கூடிய தன்மை உருவாகும். ராகு பகவான் உங்களுக்கு வாக்குவன்மை கொடுப்பார். இந்த காலத்தில் புதன் பகவான் விட கூடியிருப்பதால் அவை நல்ல வாக்சித்து உண்டாகும். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல தெளிவான மனநிலை இயங்கும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம்லாம் அனைத்து நிவர்த்தி பெற்று சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை கொடுக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன செய்யணும் நீங்க ரொம்ப நாளா குழப்பத்தில் இருந்தது தீர்வுக்குண்டான வழி கிடைக்கிறோம். ஆகவே இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம் பெற்று, ரிஷபநாதன் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிநாதனோட கூடி சனியோட கூடி இருப்பது அமோகமான யோகம். நீண்ட காலம் பிறகு இந்த 3 கிரக சேர்க்கை உருவாய் கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த மீனத்தில் இயங்கக்கூடிய கிரகத்தால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமோகமான வெற்றி பெறக்கூடிய தன்மையை கொடுக்கும். சென்றவிடம் சிறப்பு, பேர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு தொடர்பு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான தன்மை மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் நினைத்து கொண்டிருந்த காரியம் நடக்குமானா இந்த வாரத்துல நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான அன்பு அதிகரிக்கும். குடும்பத்தின் மேன்மை பெறும். நீண்ட காலமாக வரல் பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நிறைவுக்கு வரும். குழப்பம்ங்கிற எண்ணத்தில் இருக்கிற குழப்பம் நிவர்த்தி ஆகும். ஆகவே நான் என்ன செஞ்சேன், என் மேல வீணாக பழி சுமத்துறாங்களே அப்படின்னு நீங்க ஏங்கி தவிர அவர்களே உங்களுக்கு பாராட்டக்கூடிய தன்மை சூழ்நிலை உருவாகும். ஆகவே கேது பகவான் உங்க ராசியில இருந்தாலும் உங்க ராசிக்கு நாதன் சூரியன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது 2ஆம் பார்வையா பார்ப்பதால், 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்ப்பதால் உங்கள் அமோகமான காரியம் சித்தியடையும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய விசேஷ பார்வையை 10ஆம் பார்வையா பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது, ரிஷபத்தை பார்க்கும்போது தொழில் மேன்மை அடையும். ஒப்பந்தங்கள் நிறைவேறும். நீண்ட காலமாக நிலவில் உள்ள வேலைகள்லாம் முடித்து வைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த காலத்தில் பழையது கலைந்து புதிது பெறுதல். வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு வாங்குறது, பழைய வீடு பார்க்கறது, வீடு குடித்தனம் மாறுறது, இதெல்லாம் நம்மளுக்கு பழைய வீடு வேண்டாம், ஒரு புதுசா ஒரு இடம் நம்ம தேடி குடித்தனத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான எண்ணம் நிறைவேறத்துக்கு உண்டான மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இறைவனுடைய சார்ந்து இருப்பதே. இந்த காலத்தில் சிவபெருமான் வழிபாடு தவறாம செய்து வரணும். இந்த வாரத்தில் நம்ம சிவபெருமானை கெட்டியா பிடித்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த காலத்தில் உங்களுக்கு மேஷ ராசியில் இயங்கக்கூடிய சந்திரன் கடைசி இந்த வாரம் இறுதியில் கடகராசியில் மறைகிறார். ஆகவே மறைவு ஸ்தானம் வர்றதுக்குள் நம்ம தெளிவான எண்ணத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். மனதில் 9ஆம் இடம், பின்பு 10ஆம் இடம், 11ஆம் இடம் வரும்போது நம்மளுக்கு காரியம் வெற்றி பெற்றே ஆகணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்ம பேங்க் விஷயம் பாக்கி இருக்குது, பேங்க்ல ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு லோன் பிரச்சனைனா போய் தீர்வுக்கு உண்டான வழி நம்ம தேடிக்கணும். அதுக்குண்டான மார்க்கத்தை நம்ம கண்டறிந்து பேங்க் விஷயம்லாம் பேசி முடித்து வைத்துக் கொள்ளும் போது சுமூகமான காலமாக அமையும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம நிதானத்தின்
அடிக்கல் கிடையாது, வேகத்தின் அடிக்கல் அப்படி சொல்லலாம். வேகமாக செயல்பட்டு விரைவாக முடிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிக்கு புதனோடு சேர்ந்து இருப்பதனால் உங்களுக்கு புத்தி கூர்மை உருவாக்கும். பிறருடைய ஆலோசனை பேர்ல நீங்க வந்து வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பிறருடைய ஆலோசனை மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கும். இதனால நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு உருவாகுமானா எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே சந்திர பகவான் உங்களுக்கு மனக்காரகன், மனதிலே இருக்கக்கூடிய தெம்பு. குரு பகவான் உங்களை ராசிக்கு 11ஆம் இடம் இருந்து உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியத்தை பார்ப்பதால் புண்ணியங்கள் வந்து அடையக்கூடிய தன்மை சொல்லுவோம். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் பார்வையோ, 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து சுபத்தன்மை பெற்றிருந்தால் அதனால் நம்மளுக்கு நிறைய ஆதாயங்கள் வந்து கிடைக்குது. அவை அதுவும் செவ்வாய் பகவான் நமக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். குரு பார்வையில செவ்வாய் புதன் சேர்ந்து வரக்கூடிய காலம். அதனால் நீங்க எண்ணியபடி நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். தனப்பிராப்தம் உண்டாகும். வழிபாடு தவறாம செய்யும்போது தனப்பிராப்தம் நன்றாகவே இருக்கும், சீராக செயல்படும். புதையல் யோகம் சொல்லலாம். இப்போ புதையல் யோகம்னா நம்மளுக்கு என்ன இந்த காலத்துல என்ன புதையலா கிடைக்கும் போது அப்படிலாம் கிடையாது. அதனால் நம்மளுக்கு ஒரு லாபத்தை எப்படி அடைகிறது, நம்ம வந்து செய்யக்கூடிய தொழிலை நம்ம வந்து மேன்மை அடைகிறதுக்குண்டான மார்க்கத்தை தேடிக்கொண்டாலே ஒரு புதையல் யோகம் தான். புதுசா ஒரு ஆர்டர் வந்து தான் என்ன செய்யுது, ஒரு உத்தியோகம் செய்யறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா லாபம் தானே. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி அதிகமான சம்பளத்துக்கு வேலை கிடைச்சி அந்த இடத்துல இடம் மாற்றி போனா அவங்களுக்கு ஒரு லாபம் தானே. ஆகவே இந்த காலத்துல அவங்க சிம்ம ராசி அன்பர்கள் தைரியமாக இருந்து செயல்பட்டு விரைந்து செயல்பட்டு அவங்களுக்கு காரியம் வந்து வெற்றி அடையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை. நன்றி வணக்கம்.